ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான மட்டர் பன்னீர் மசாலா செய்ய போகிறோம். இது இட்லி, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நான், இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பு வச்சு ஆயில் சேர்த்தாச்சு. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதோடு சேர்த்துடலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ 2 தக்காளி வந்துட்டு இதோடு சேர்த்துக்கலாம், கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ உப்பு சேர்த்தாச்சுங்க, வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இது சாப்பிட்டா நல்லா வெந்து வரணும், நல்லா வதக்கி விட்டுடலாம். எப்போவுமே இந்த மாதிரி ஈரப்பதமாக வதக்கிறதுக்கு மட்டும்தாங்க உப்பு சேர்க்கணும். இப்போ மூடி வச்சிடலாம். கிறிஸ்பியாக நம்ம பொரித்து எடுக்கிற வெங்காயத்துக்கெலாம் வந்துட்டு நம்ம உப்பு சேர்க்கக்கூடாதுங்க. இதுக்கு ஒரு 5 முந்திரி பருப்பு இதோட சேர்த்தாச்சு. இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு நம்ம சேர்க்க போகிறது இல்லைங்க இந்த மசாலாவுக்கு. இதில் என்னென்னா ஆல்ரெடி நம்ம வந்துட்டு பன்னீர் மசாலா எல்லாத்துக்குமே நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்ப்போம், இதில் சேர்க்க போகிறது கிடையாது. நம்ம அப்படி சேர்த்தனா ஒரே மாதிரி இருக்குங்க. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பு வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த முறையில் நீங்கள் வந்துட்டு இந்த மசாலா செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ தேவையானக்கு ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா காஞ்சி வரட்டும். எப்போவுமே சப்பாத்திக்கு ஒரே மாதிரி ரெசிபி செஞ்சு போர் அடிச்சு போயிருக்கும், இது நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். இப்போ ஒரு பட்டை, ஒரு பூ, ஒரு இலை, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. இந்த சீரகம் வந்துட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டு நல்ல ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும் இந்த ரெசிபிக்கு. அது நல்லா பொரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த டைமில் வந்துட்டு நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தாங்க எடுத்துக்க போகிறேன். அது காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நல்ல கலர் கொடுக்கும். இது லைட்டாக ஆயிலில் வதக்கி விட்டுக்கோங்க, ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ரொம்ப நேரம் வதங்கினா கருகிரும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூள் போடணும் அப்படின்னு சொன்னால் இதில் பாதி அளவு போட்டிங்கன்னா போதும், 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதுங்க. நல்லா இது வந்து நல்ல எண்ணெயில் வதங்கி வரணும். இப்போ மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் வந்துட்டு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வதங்கின பின்னாடி இந்த மாதிரி தாங்க மல்லித்தூள் சேர்க்கணும். முதலே சேர்த்தனா அது டேஸ்ட் வேறு மாதிரி மாறும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம், பச்சை வாசனை போயிடணும். இப்போ வந்து மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கலாம். இதுவுமே வந்துட்டு இந்த மசாலாவுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நான் 150 கிராம் பச்சை பட்டாணி எடுத்துகிட்டு தோல் உரிச்சிட்டு கழுவி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கோங்க நல்லா. இந்த மசாலாவுக்கு பச்சை பட்டாணி மட்டும்தாங்க சேர்க்கணும், காஞ்ச பட்டாணி ஊற வச்சு சேர்க்கக்கூடாது. உங்களுக்கு இதே டேஸ்ட் நல்ல ஒரு அபாரமான டேஸ்ட் வேணும்னு சொன்னால் பச்சை பட்டாணியை சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் வந்துட்டு சேர்த்துருக்கேன் இதோட. இது குழந்தைங்க வந்து எல்லாமே விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறவங்க, நம்ம வதக்கும் போது வெங்காயம் தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். இப்போ பன்னீர் வந்துட்டு நான் 200 கிராம் எடுத்திருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இதை நான் வீட்டிலே தயார் பண்ணிருங்க. கடையிலையுமே நல்ல பன்னீர் பாக்கெட் கிடைக்குது. நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பைரி டேட் மட்டும் பார்த்து வாங்க. ரொம்ப நாளான பன்னீர் வாங்கினீங்கனாக்கா புளிச்சு கிடக்கும். ஃப்ரெஷ்ஷான பன்னீர் வாங்கி சேர்த்துக்குங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பன்னீர் போட்ட பின்னாடி ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே அடுப்பில் இருக்கக்கூடாதுங்க, சிம்மில் வச்சு விட்டுறணும் நம்ம. இப்போ மல்லித்தலை தூவிக்கலாம். சூப்பரான மட்டர் பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஹேப்பியாக இருங்க. தேங்க்யூ.